வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. நாம் உண்ணும் உணவில் பெரும் பங்கு வகிப்பது அரிசியாகும். அரிசியில் கார்போஹைட்ரேட் நிறைந்துள்ளது. இது சக்தியை அளிக்க வல்லது. இருப்பினும் புரதச்சத்துக்கள் உடலுக்கு வலிமையும் மற்றும் திசு வளர்ச்சிக்கும் இன்றியமையாததாக இருக்கிறது. முன்னர் வாழ்ந்த சமூகம் சிறுதானியங்களையும் பிறவகை பயிர்களையும் உட்கொண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்தனர் என்பதற்கு பல வரலாற்று சான்றுகள் உண்டு. இன்றைய சமுதாயமும் இனிவரும் சமுதாயமும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். இதன் காரணமாக வேளாண் துறை சிறுதானிய வளர்ப்பிற்கும் காளான் வரப்பிற்கும் முக்கியத்துவம் அளித்து வருகிறது. காரணம், சிறுதானியங்களிலும் காளானிலும் மிகுந்த அளவு புரதம் இருப்பதே ஆகும். அவ்வகையில் விருதுநகர் மாவட்டம் சின்ன தாதம்பட்டி கிராமம் வேளாண் உற்பத்தியாளர் எஸ் சிவகுமார். இவர் இம்மாவட்ட வேளாண் அறிவியல் நிலையத்தின் வழிகாட்டுதலோடு சிறுதானியம் மற்றும் காளானில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்து செம்மையாக வணிகம் செய்து வருகிறார். அவரின் அனுபவங்களை கேட்டபோது, இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருதுநகர் மாவட்ட இயற்கை முறை விவசாய நலச்சங்கம்னு ஒன்று வச்சுருக்குறோம். எங்களுடைய நோக்கம் இயற்கை சார்ந்த உணவுகளும் இயற்கை சார்ந்த உணவுப் பொருட்களும் உற்பத்தி பண்ணுறது தான். சிறுதானியங்களில் மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக நிறையா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. இப்போ அது வழியே நாங்கள் தேடி அலையும் போது நம்ம அருப்புக்கோட்டை மண்டல ஆராய்ச்சி நிலையம் KVK மூலமாக ஒரு பயிற்சி ஒன்று கொடுத்தாங்க. இப்போ அந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்தில் உள்ள எல்லா ஒரு தொழில்நுட்பங்களையும் கொண்டாந்து எங்களுக்கு ஒரு 30 பேருக்கு அந்த தொழில்நுட்பங்களை ஃபுல்லாக A to Z எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அது கொடுத்தனால பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் நிறையா மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக இப்போ நிறையா சிறுதானியங்களில் பண்ணியிருக்கிறோம். இப்போ நாங்கள் இப்போ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, சிறுதானியங்களில் நிறையா மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள். அதாவது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கேழ்வரகுல நம்மளே அல்வா பண்ணலாம். இப்போ அல்வா இருக்குது பார்த்திங்களா, இது கேழ்வரகுல பண்ண அல்வா. இப்போ எங்கள் ஏரியாவில் யாரும் பிறந்த நாள்னால் இப்போ யாரும் கேக் வாங்குறது கிடையாது. இப்போ எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்து கேக்கு பதிலாக இந்த கேழ்வரகு அல்வா வாங்கிக்கிறாங்க. இது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். சிறுதானியங்களில் கேழ்வரகுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும், சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குங்கிறது தெரியும். நம்ம உடம்புக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கனாக்கா, கம்பு மோர் இன்ஸ்டன்ட் மாவு இருக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா மோரில் கலந்து டைரெக்டாக இந்த கம்பை நம்ம சாப்பிட்லாம். மிந்திலாம் நம்ம கூழ் காய்ச்சி தான் சாப்பிட்ணும்னு ஒரு கட்டாயம் இருந்தது. இப்போ மோரில் கலந்து அப்படியே சாப்பிடலாம். அதில் கம்பு ரவா இருக்குது. ரவா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புட்டு பண்ணலாம். இந்த மாதிரி கம்பு புட்டு பண்ணி சாப்பிட்லாம். நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ அவுள் வச்சுருக்குறோம் நாங்கள். இப்போ கேழ்வரகுல அவுள். இது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கேழ்வரகுனா கேப்பைனா நம்ம அதை இடித்து பவுடராக்கி கூலாக தான் சாப்பிடணுங்கிற ஒரு இது காலகட்டம் இருந்துச்சு. இப்போ இது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உடனே என்ன செய்யலாம்னா, பாலில் தேங்காய் பூ திரி நீங்கள் உடனே போட்டு சாப்பிட்டு போயிடலாம். இப்போ இதில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா, இதில் ஒரு ஸ்வீட் பண்ணியிருக்கோம். இது நாங்களாக கண்டுபிடிச்சது. இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு மொறுன்னு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு இதுலேயே கேழ்வரகுல மாத்திரம் கிடையாது. பார்த்திங்கன்னா இந்த சோளத்தில் இருக்குது. அதுலேயும் எல்லாத்துலேயுமே ஸ்வீட் பண்ணலாம். எல்லா சிறுதானியங்களையும் ஸ்வீட் பண்ணலாம். அந்த ஸ்வீட் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சிறுதானியங்களே இன்னொரு வகையான நம்ம நாட்டில் விளையக்கூடிய ஒரு தானியம். அது ஃப்ளக்ஸீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளி விதைன்னு சொல்லி தமிழில் சொல்லக்கூடிய ஒரு ஆளி விதைங்கிற ஒரு விதை. அந்த விதையும் நாங்கள் நம்ம தமிழ்நாட்டில் விளையாட்டினாலும் அதையும் வரவழைச்சு அதிலையும் மதிப்பூட்டப்பட்ட பொருள்களாக நாங்கள் மாற்றி
அது வந்து இப்போயே வந்து இது வந்து நீங்கள் அப்படியே ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். இதில் வந்து நாங்கள் வந்து இப்போ கடலை மிட்டாய், கொக்கோ மிட்டாய் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். இதில் என்ன சிறப்பம்சம் இருக்குன்னா, இதில் ஒமேகா 3 ஒமேகா 6ங்கிற எனர்ஜி இருக்குது. இது வந்து என்ன செய்யும்னா பிளட்டில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கக்கூடிய எனர்ஜி இருக்குது. இதில் ஜிங்க் இருக்குது. இந்த மாதிரி அபூர்வமான ஒரு தானியம். இந்த சிறுதானியத்தையும் இப்போ நாங்கள் இங்கே கொண்டாந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இப்போ காளானில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, காளான் இட்லின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இது என்ன அப்படி புதுசாக ஒரு இது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து சாம்பார் சட்னி தேவையில்லை. சாம்பார் சட்னி தேவையில்லை. இதை நீங்கள் இப்படி பிச்சைங்கன்னா தெரியும், உள்ளே இருந்தால் இருக்குது பார்த்தீங்களா, கிரேவி இருக்கும். இதுக்குள்ளே கிரேவி இருக்கும். இந்த கிரேவி நீங்கள் எப்படி பப்ஸு சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். இது வந்து வித்தியாசமான ஒரு கான்செப்ட். இது நாங்கள் கண்டுபிடிச்சி இப்போ எங்களுக்கு வந்து நல்ல ஒரு பேர். காளான்லேயே வந்து பார்த்திங்கன்னா தொக்கு பண்ணுறோம். இது வந்து காளான் தொக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டில் பிரட்டி சாப்பிட்லாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் சூப்பு, காளான் இன்ஸ்டன்ட் சூப்பு. உடனடியாக சூப் வேணும்னா அந்த பவுடர் நம்ம சூப்பாக பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து டீஹைட்ரேஷன் பண்ணி காளான் உலர்காளான். இது வந்து நம்ம எப்போ வேணுமோ அப்போ வந்து நம்ம காளான் பயன்படுத்திக்கலாம். காளான் கிடைக்காத நேரத்தில் நம்ம இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களில் சேமியா வச்சுருக்கோம். இதாக இருக்கு பாருங்க, கொள்ளு சேமியா, கேழ்வரகு சேமியா, இப்படி எல்லா சிறுதானியங்களையும் சேமியா பண்ணுறோம். இந்த இதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி நிறைய மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் இருக்குது. இதில் வந்து என்ன அடுத்துன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கம்பில் ரவா. இது வந்து என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புட்டு, கார புட்டு வச்சு சாப்பிட்லாம். பார்த்திங்களா, இதுதான் கம்பு புட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ராகி கோதுமை மாவு. இது வந்து சப்பாத்தி, பூரி இதெல்லாம் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து மதிப்பூட்டப்பட்ட பொருட்களை மாற்றி நாங்கள் இங்கே பண்ணுறதுனால எங்களுடைய வாழ்க்கை தரத்தை நாங்கள் வந்து மேலே கொண்டு வர முடிஞ்சது. இப்போ நாங்கள் லாபகரமாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எங்கள் இடத்த தேடி கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் 15 பேர் தேடி வந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு இப்போ இருக்குது. இப்போ இதை பார்த்திங்கன்னா இப்போ மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அழகாக பண்ணி அவங்க நல்லா ஒரு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிவகைகள் இருக்குது. அப்படிங்கிறது போக நாங்கள் இது மாத்திரம் இல்லாமல் அது சுருள் பாசிங்கிற ஒரு உணவும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காளான் உற்பத்தி அப்படின்னாக்கா இப்போ இந்த மாவட்டத்தில் எல்லாருக்குமே தெரியும். எங்கள் இடத்துக்கு வந்து காளானும் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த காளானை வாங்கிட்டு போய் அவங்க வந்து சூப் பண்ணுறாங்க. உடனடியாக சூப்பு வேணுங்கிற இடத்துல சூப் போட்டு பண்ணுறாங்க. இப்போ சூப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 லிட்ரு போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு விற்கும். 100 மில்லி 10 ரூபா அப்படின்னா அது வந்து 300 ரூபா தான் வரும் அவங்களுடைய அடக்க செலவு. மீதி 700 ரூபா அவங்களுக்கு வந்து நிற்கும். இப்போ சூப்புன்னு ஒருத்தர் போட்டு விற்றாருன்னா 10 லிட்டர் சூப்பு விற்றுட்டாரு அப்படின்னாக்கா காளான் சூப்புனா அவங்களுக்கு அடிதடியாக போயிடும். நீங்கள் வந்து அதை கொண்டு யாரையும் போய் தேடி அலையணும் விற்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மரத்தில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான பால். அதை வந்து அதை தண்ணியில் கலக்கும்போது ஜெல்லி மாதிரி ஆயிரும். அது கூட வந்து சப்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதை, அது வந்து துளசி குடும்பத்தை சேர்ந்த ஒரு விதை. அதையும் வச்சு நாங்கள் இந்த குளிர்பானம் பண்ணியிருக்கோம். இந்த குளிர்பானம் வந்து நீங்கள் சாப்பிடும்போது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வெயில் காலங்களில் சாப்பிடும்போது உடம்பு நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்கும். அதில் நிறையா மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு குளிர்பானம் ஒன்று பண்ணுறோம். அப்புறம் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சார், இப்போ காளான் வளர்ப்புக்கு அந்த ரூமில் ஹியூமிடிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்க உங்களுக்கு ஸ்டீம் மாதிரி தெரியும். ஆனால் அப்படி இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி, உள்ளே இருக்க தண்ணியை வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம காற்று மண்டலத்தில் இந்த நீரை வந்து அப்படியே மிதக்க வச்சிரும். இது அப்படிப்பட்ட ஒரு கருவி. இது வந்து வேறு ஒரு உபயோகத்துக்குள்ள கருவியை நாங்கள் காளான் வளர்ப்புக்கு பயன்படுத்துகிறோம். இந்த மாதிரி நிறையா நாங்கள் புதுமையான விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி யார் தெரிஞ்சுக்கிறனாலும் எங்களை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது சம்மந்தமாக நாங்கள் எல்லாமே கொடுப்போம். இப்போ எங்களுக்கு அதை போக இப்போ புதுசாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்களுக்கு கேவிகே மூலமாக வந்து சப்போட்டா பழத்துலேருந்து சிறப்பு, அதாவது பார்த்திங்கன்னா இனிப்புக்கு பதிலாக வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு பணியாரமோ ஒரு பொங்கலோ இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இயற்கையான ஒரு இனிப்பு வேணும் அப்படின்னாக்கா நாங்கள் இப்போ எங்களுக்கு அந்த டெக்னாலஜிலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து சப்போட்டா பழத்துலேருந்து சிறப்பு எடுத்து அதை வந்து நம்ம பொங்கல் பணியாரத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி இப்போ அதுவும் நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போ நிறையா புதுமையான விஷயங்கள் எங்களுக்கு அவங்க மூலமாக சப்போட்டா பழத்தில் ஐஸ்கிரீம், இன்ஸ்டன்ட் ஐஸ்கிரீம், மக்காச்சோளம்லாம் நாங்கள் விளைய வச்சு நாங்கள் விற்கிறத தவிர வேறு நாங்கள் கண்ணில் பார்த்ததே கிடையாது. மக்காச்சோளத்தில் நம்ம ப்ரெட்டு போடலாம் அப்படிங்கிற டெக்னாலஜி, பிஸ்கட்டு இதெல்லாமே வந்து இப்போ கேவிகே மூலமாக நிறையா நாங்கள் இப்போ தெரிஞ்சு எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இப்போ எங்கள் ஏரியா விவசாயிகள்லாம் இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கே எங்களுக்கு கிளாஸ் நடக்கவே நாங்கள் நிறையா இடங்களில் போய்
இப்போ இதை பற்றி சொல்லியிருக்கோம், இப்போ இதை பற்றி விழிப்புணர்வுலாம் கொண்டாந்துருக்கோம். இப்போ இந்த மாதிரிலாம் வந்திருக்கு, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்திருக்கோம் சார். விரிவான செய்திகள். மாற்றி யோசிச்சேங்க. வேளாண் உற்பத்தியோடு உப தொழிலாக கால்நடை வளர்ப்பு வேளாண் உற்பத்தியாளர்களுக்கு உப வருமானத்தை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாது கால்நடைகளின் கழிவுகள் வேளாண் உற்பத்திக்கும் பயிர்களுக்கும் மண்ணிற்கும் வளம் சேர்ப்பதாய் அமையும். எனவே வேளாண் உற்பத்தியாளர்களுக்கு கால்நடை வளர்ப்பினை ஊக்குவிக்கும் பொருட்டு தமிழ்நாடு கால்நடை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் அந்தந்த மாவட்டம் தோறும் சிறப்பு கவனம் செலுத்தி வேளாண் பெருமக்களுக்கு விரிவாக்க கல்வியினை அளித்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் கால்நடை ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையத்தின் வழிகாட்டுதலோடு வலக்கலப்பாடி நாவல்பள்ளம் கிராம விவசாயி ராமச்சந்திரன் பரன்மேல் ஆடு வளர்ப்பினை செம்மையாக மேற்கொண்டு வருகிறார். இவர் மேற்கொள்ளும் வழிமுறைகளை கேட்டபோது, நான் எனக்கு ஒரு 4 ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் ஏற்கனவே நெல், கரும்பு, மணிலெல்லாம் பயிரிட்டு இருந்தேன். இப்போ சரி, இது கூடவே ஒரு அடிஷ்னலாக இது ஒரு வெள்ளாடு வளர்க்கலாம்ன்ற ஒரு இதில் ஒரு 2 ஆடு வாங்கிட்டு வந்து கீழே தரையில் வச்சு வளர்த்துன்னு இருந்தேன். அது ஒரு 2 வருஷத்தில் எனக்கு அதிகமான ஆடு ஆயிடுச்சு. அதில் இங்கே கட்டுப்படுத்த முடியாதால கொஞ்சம் ஆட்டை விற்றுட்டேன். நான் அந்த ஆட்டுங்களை அது போட்ட குட்டிங்கெலாம் விற்றுட்டேன். திருவண்ணாமலையில் உள்ள கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி அந்த மையத்திலேருந்து போய் அவங்கள அணுகினேன். அவங்களுடைய அறிவுரைப்படி இந்த பரணை மேலே வளர்க்கணுன்ற மாதிரி அவங்க சில இதுவெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அதுக்கு பிற்பாடு இந்த மருத்துவ ஆராய்ச்சி பல்கலைக்கழகத்திலேருந்து கூபா புல், வேலி மசாலு, அகத்திக்கீரை, கோப்போர் புல் இதெல்லாம் பயிரிட்டு இப்போ தான் அறுத்து போட்டுன்னு இருக்கிறோம். முதல்ல தரையில் வச்சு வளர்த்துருந்தேன் சார். அது இந்த ஆராய்ச்சி மையத்தின் மூலிமா சொன்ன பிற்பாடு இப்படி போட்டு வளர்த்து பார்ப்பேன்ட்டு ஒரு 25க்கு 15 அகலம் போட்டு ஒரு ஷெட்டு ஒன்று போட்டேன். இது நான் அதிகமாக செலவு இல்லாமல் மரத்துலேயே கொஞ்சம் ரெடி பண்ணி ரொம்ப குறைஞ்ச செலவில் பண்ணேன். இது இப்படி பண்ணதால் என்ன ஆகுனாக்கா, ஆடு அழுக்கு இல்லாமல் நோய் தாக்காமல் இப்போ நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கும். இது போடுற புழுகிங்களும் கீழே போயிடும், அந்த யூரின்லாம் கீழே போயிடும். அதை அதில் அந்த எருவு நமக்கு இதுவாக பயன்படுது. நிலத்துக்கு அதையே போட்டுக்கிறேன். நான் அதிகமாக அதுக்கு நான் உரம் யூரியாவும் போகிறதில்ல, இதே போட்டு செலவை குறைச்சிட்றேன். அதில் இந்த புழுகிலே இந்த புழுங்கெல்லாம் உருவாகுது. இது அந்த கோழிங்களும் அதில் சாப்பிட்டுன்னு அதில் அது ஒரு அடிஷ்னலாக அதுவும் வளர்ந்துன்னு இருக்குது. இந்த ஆட்டுக்கு தாது உப்பு, இது வாயெல்லாம் புண்ணாகாது இதெல்லாம் சாப்பிட்டா. இது ஆராய்ச்சி மையத்துலேருந்து அவங்க மூலியமாக கேட்டு இதெல்லாம் வச்சு கட்டி விட்டுருக்குறேன். அதெல்லாம் அதை நக்கி அது தேவையானதை சாப்பிட்டு மீதி விடும். அதுக்கடுத்து இது மார்க்கெட்டிங்னாக்கா இன்றைக்கி நான் கொடுத்த இடத்துலையும் மொத்தமாக எடுத்துக்கிறாங்க. இதை பண்ண வைக்கணும்னு விருப்பப்படுறவங்களும் கேட்குறாங்க. குட்டி போட்ட ஒரு மாதத்துக்குள்ளே சனிக்கு வந்துடுது ஆடு. அது ஒரே மாதத்தில் சனியும் ஆகிடுது. அடுத்தது ஒரு 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 1.5 மாதம் 1 மாதம் தான், 2 மாதத்துலேயே அது குட்டியை பிரித்து விட்டுடுது. பிரித்து விட்டு அது ஒரு 145 நாள்லேயே அடுத்தது குட்டி போட்டுடுது. பருவத்தில் போகிறது ஒரு குட்டியாக போடுது. அடுத்த பருவத்துக்கு வரத்தெல்லாம் 2வது எடுத்து போகிறதெல்லாம் 2 போடுது, 3 குட்டியும் போடுது. இந்த தீவனம்லாம் இங்கே என் நிலத்துலேருந்தே எடுத்து போகிறதால ஆட்டுக்கு ரொம்ப இதில் செலவு குறையுது.